गाइस இது மூணாவது ரூம் மேட்ச் வீடியோ. ஏன்டா நீ இந்த வீடியோவே போடுறன்னு கேட்டா பொழுது போல ஒரு வீடியோவா போட்டா வந்து கண்டென்ட் இந்த மாதிரிலாம் வரும். நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். ரூம் மேப் வந்து ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு புது பண்டில் வரப்போகுது. ஒயிட் அண்ட் பிளாக்ல 2 விதமான பண்டில் வரப்போகுது. உங்கள்கிட்ட சொல்லணும். அதுக்கு நான் இப்போ சொல்றேன். அப்டேட்டிங் போகிறத எடுத்து சொல்றீங்க அது போய்க்கலாம். அவங்க போய்க்கலாம். நான் மாட்டுக்கிறேன். நான் போடுற அவங்க அதை பேனர் உன் கையில் பேனர் டும் 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 டி गाइस இந்த கண்ட எனக்கு ஒண்டா படிக்கிறாரு. திருப்பிதான் வருது எனக்கு. இந்த கண்ட்லயே ஒண்டா படிக்கிறாரு. ஸோ சந்தனமே டே இந்த போட்டாலும் இவ்வளோ முடியும். இப்போ பாரு வருவேன். அவன் மண்டையில் வாங்கிட்டு போக போகிறேன். அப்படி போகிறேன்னா அங்கிட்ட இங்கிட்ட தான் வருவேன். எட்டி பாரு அழுத்தி பிடிக்காமனா வரும். ஒன்றாப்புலாம் வராது. சில கன் இந்த கன்னில் நல்லா ஒன்றா பிடிக்கலாம். ட்ரைனிங் எடுக்கணும். அது நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்து வந்துடும். அதுக்குதே நம்மளுக்கு அது ட்ரைனிங்க்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லையே. ட்ரைனிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தாதே அடுத்த வீடியோ போட நல்லாயிருக்கும். கைஸ் நீங்கள் வந்து யூடியூபர் பார்த்துருக்கீங்களா? இல்லை யாரோ யூடியூப் சேனல்னு யாரும் கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்கள். ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் என்கிட்ட இருக்குது. நான் வெளியே போயிட்டு காமிக்கிறேன். நான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் சொல்லுவேன். வெளியே வாடா கொஞ்சம், நீ வெளியே வாழே. கண்ட இடத்துல காவா ஓரத்தில் பிச்சை எடுத்துகிட்டு வந்தோம்டா. எனக்கு கொண்டா போட்டான்டா லேக்கடி. நான் சொல்லிட்டேன் காய்ஸ் முதல்ல. இனிமேல் வந்து அப்டேட் வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷோ நம்ம வந்து ரூம் இந்த லோன் மேட்ச்சில் நம்ம டீம்மேட் கூட விளாண்டுக்கலாம். அது ஆப்போசிட்டாக அது கூட இல்லை காய்ஸ். எனக்கு இப்போ என்ன தெரியுமா வெறியாச்சு, ஃப்ரீஸ் போட்டால் எனக்கு ஸ்க்ரீன் வந்து லேக் அடிக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரீஸ் மட்டும் போட்டுருங்க. இங்கே வாருங்க, நான் ஒன்டாப்பே அடிக்க வர மாட்டேங்குது. இங்கே வாரு டி காலில் ஏன் பார்க்காத மண்டேக்கு ஏன் பார். வெளியே வாங்க பாய். இருங்க பாய். ஏன் எனக்கு எப்படி ஃப்ரீஸாக போட்டேன். நல்லாவே இருக்க மாட்டேறா நீலாம். கைஸ் நான் மறுபடியும் சொல்ல முடியாது. என்னால் வாய் பிடிக்குது. இந்த அதெல்லாம் அப்படிதான். வெளியே வாட மண்டை இருக்கு. மண்டை இருக்கா நான் செக் பண்ணுறேன். எங்கிட்ட தான் சொல்கிறான் ஃபேர் ஆகுது. வெளியே வாங்க பாய். போங்க பாய், வீட்டுக்கு போங்க பாய். வீட்டுக்கு போங்க பாய். டெசர்ட்டிக்கில் நல்லா ஆடுவேன் பாய். வீட்டுக்கு போங்க பாய். எந்த கண்ணு எடுத்தால் எனக்கு என்னடா போங்களா. கைஸ் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் நிறையா வீடியோ போடுவேன் கன்ஃபார்ம். டபுள் பேரல் இப்போ என்ன அடிக்கிறேன்னு மட்டும் பார்க்க போகிறேன். சால ஐயோ கண்ணு தெரியும் போச்சு. ஏடா கண்ணை மட்டும் அழுத்தி பிடிக்கிறேன். உங்கள் பாருங்க. வெளியே வா. சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரு சில விளையாட வரும். அதனால அவங்க வந்து எல்லா கண்டி விளையாண்டு சொல்லுது.
நான் கொடுத்துருவியா எப்படி அடிக்கிறீங்க இங்கதான் இருக்கேன் M500 இந்த வாட்டி ஆடுறோம் M500ல நிறைய பேருக்கு ஆட வருமா இல்லைன்னு எப்படி ஹெட்செட் அடிக்கிறேன் தங்களை சென்சிட்டிவிட்டி அது நான் வந்து நீங்கள் நினைப்பீங்க சென்சிட்டிவ் வச்சா ப்ரோ சென்சிட்டிவ் வைக்கிறதுலாம் அந்த கரெக்டாக அதை அக்யூரேட்டாக வைக்க முடியாது 1-2 எப்படி கூட அதுலேயே ஒரு டென்ஷன் வந்துடும் சென்சிட்டிவ் ஆகுது ஒரு இதாகுதுன்னு நம்மளே போயிடும் அவ்வளோ பெரிய ஏற்றிடுவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் வேணா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ட்ரிக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை வெளியே வாங்க பாய் வெளியே பாய் எங்கிட்ட பேர் வரும் ப்ளீஸ் நான் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் போட மாட்டேன் ப்ளீஸ் ஒன்ட்டா போட்டேன் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இப்போ வாடி கேப் போடா கேப் போட்டாலும் ப்ளீஸ் போடா லூஸ் மாதிரி ஏன்டா பண்ணுறீங்க ப்ளீஸ் போட்டாலே எனக்கு பிடிக்க பைத்தியங்களாம் நான் அதுக்கு அவுட் ஆகிட்டு போயிடுவேன்டா போடா ஆயிடுறா இந்த கேப் போட்டது தப்பு இந்த நாய் கொடுமை பண்ணுறடா இந்த இதை கூட வீசுங்க கைஸ் ப்ளீஸ் மட்டும் வீசிடாதீங்க எனக்கு லாக் அடிக்கும் உங்களுக்கு லாக் அடிக்கல நான் போடுவேன் மண்டேல வந்துச்சு வெளியே வாங்க பாய் வெளியே guys இந்த வீடியோ சோகத்துடன் முடித்துக் கொள்கிறேன்